அல்லலில் போலில் சிறனே நலங்கள் யாவும் நிறைவான் மணிலங்கா ஞானம் புகழ வளவயல் நதிமலை மலர்நரும் சோலிகுள்ளங்கா நமதுரு புகலிடமென ஒளிர்வாய் நமதுதியே தாயே நமதலினதனி மேல் வைத்தோனே நமதுயிரே தாயே நம் ஸ்ரீரங்காவளம் பெரும் நலம் பெரும் நம் லங்கா ஈராறும் கடலொடுத்த ஈராறும் வதனமென அமைவுறும்படி உடனே அனைத்துலகின்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்ததமிழ் அணங்கே உந்திதமை வீழ்ந்த தினம் செயல் மறந்தினாலும் பெறவே நம் ஸ்ரீலங்காவிடம் தரும் நலம் பெரும் நம் லங்கா தமிழ் மணம் கமலும் நம் லங்கா நம் ஸ்ரீலங்கா வளம் தரும் நலம் பெரும் நம் லங்கா. ஆமீன் ஆமீன். அருமையான பாடலோடு சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகே இலங்கை நாட்டை வாழ்த்தி பாடிய அந்த பாடலுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. இன்று 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கைப் பிரிய மினிஸ்ட்ரி ஊழியர்கள் 2 மணித்தியாலங்கள் ஊழியங்களை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பல சுவை நிகழ்ச்சி இன்றைய நாளும் சௌரி சுபா இளங்கோவர்கள் தொகுப்பாளினியாக வழிநடத்துவார்கள். இந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளங்கள் மூலம் நீங்கள் 24 மணித்தியாலமும் இந்த ஒலிபரப்பை கேட்க முடியும். அந்த வகையிலே இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து மறு ஒலிபரப்பிலும் பாடல்களும் இணைய முடியும். அந்த வகையில் நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் 118:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தை கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அந்த வார்த்தைக்காக நன்றி பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம அதிகாரங்கள் 2 சாமுவேல் 1, எரேமியா 7, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 18வது அதிகாரம். அவற்றை நாங்கள் இந்த கால வேளையிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் இவற்றை நீங்கள் கேளுங்கள். அது மட்டுமல்ல, அனுப்பி கொடுங்கள். சிரடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களாகவும் விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இருப்பவர்களுக்காகவும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கேட்கின்றவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். இலங்கைக்காக விசேடமாக ஜெபித்து அதே வேளையிலே அயல்நாடான இந்தியாவுக்கு ஜெபித்து மற்றும் நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக, தங்கியிருக்கிற ஊர்களுக்காக, தங்கியிருக்கிற வீடுகளுக்காக, தங்கியிருக்கிற அந்த கம்யூனிட்டிக்காகவும் ஜெபித்து அவர்களும் கர்த்தர் அண்டை திரும்ப ரட்சிப்பை பெற உங்கள் ஊழியங்களை வழிநடத்துங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும்
இலங்கைக்காக விசேடமாக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களோடு வழி நடத்துவார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி பினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சிசிலி அம்மா அவர்கள் லண்டன் தேசத்திலிருந்தும், இரவு வேளை மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி யோகா அவர்கள் குவைத் தேசத்திலிருந்தும், அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடைய சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், இரவு வேளையிலே சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் ஓவனியாவில் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வாஞ்சியோடு இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், வழி நடத்துகிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். பாசரண்டன் ராசநாயம் அவர்கள் மாலை வேளையிலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே தேவ செய்தியை ஒவ்வொரு நாளும் எடுத்து வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு மேரி அவர்கள் கூட ஒரு மணித்தியாலம் எங்களுடன் வர்ஷிப் செய்கிறார்கள் காலை வேளையிலே. அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்கள் எல்லோருடைய குடும்பங்கள், சந்ததிகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் காண்கிறார். இவற்றையெல்லாம் அவருடைய ஞாபக புத்தகத்திலே அவர் அங்கே எழுதி வைத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை சந்திக்கின்ற பொழுது அந்த புத்தகங்கள், ஞாபக புத்தகங்கள் 7 புத்தகங்கள் நாங்கள் செல்லுகின்ற பொழுது துறக்கப்படும். ஆமேன். அந்த 7 புத்தகங்களிலும் உங்களுடைய பெயர்கள் காணப்பட கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களை வரவேற்போம். மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவர் கொடுத்த தாளந்தை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் இணைந்து தொகுப்பாளினியாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு 1.5 மணித்தியாலம் இருக்கிறது. அந்த வேளையை நீங்கள் இணைந்திருங்கள். அதே வேளையிலே ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஜபித்து முடிந்தவுடன் நீங்கள் சென்று இல்லாமல் இருந்து மற்றவர்களோடு இணைந்து குரூப்பாக டீமாக இணைந்து ஜபியுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். நாங்கள் இந்த வேளையில் சௌரி ஜானட் அவர்களை வரவேற்போம். அதே வேளையில் நான் ஒரு சாட்சி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2 வருடங்களாக, அதாவது 1.5 வருடங்களாக நான் முழு நேர வேலை இல்லாமல் குறைந்த வேலை செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல இந்த ஸ்டாச்சுரி ஹாலிடே என்று சொல்லுவார்கள், அதாவது அரசாங்க விடுமுறை நாட்களில் அவர்கள் நான் இந்த கொஞ்சம் செய்கிற வழியால் அவர்கள் என்னுடைய அந்த வருமானத்தை தரவில்லை. அதை கடந்த வாரத்திலே நான் பார்த்துவிட்டு அவர்களுக்கு அறிவித்த போது அவர்கள் அதை அந்த 2 வருடத்துக்கான அந்த பணத்தையும் அனுப்பி தந்திருக்கிறார்கள். கத்தருக்கு சோத்திரம். அப்படியாக கத்தர் பெரிய விரதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன். கத்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரசாங்க விடுமுறை நாட்களிலே வருகிறதிலே அவர்கள் கொஞ்சத்தை சுரண்டி விட்டார்கள் என்னுடைய கம்பெனி. அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த வகையாக கத்தர் உதவி செய்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். நாங்கள் பேசும் பொழுது அதை நான் பொறுமையோடு காத்திருந்தேன் இந்த வருடம். அவர்கள் அதை செய்யவில்லை. அதனாலே அவர்களுடன் தொடர்பு கொண்ட போது அவர்கள் அனுப்பி தந்திருக்கிறார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் சாரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களையும் வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். சங்கமமானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கமமானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்து ஜெபிக்க போற ஒவ்வொருவரையும் கத்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இதனாலே நாங்கள் குறைந்த அறிவு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த குறைந்த அறிவை குறித்து நாங்க பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலோட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு மனிதன் கர்த்தரை அறிகிற அறிவிலே குறைந்த அறிவுதான் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பல பருவங்களை நாங்க கடக்கிறோம் தான். குழந்தை பருவம் குழந்தைக்குரிய அறிவு, சிறுவர் பருவம் சிறுவனுக்குரிய அறிவு, வாலிபன் பருவம் அவன் அங்கு உணர்ச்சி மிக்க, அங்கு
அறிவாய் இருப்பான். அதே நேரம் அங்கு முதியவர்களுக்குரிய அறிவு உண்டுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எந்த பருவத்திலே எப்படி எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஒரு சித்தமாயும் இருக்கிறது. அப்பதான் பவுல் 3 அறிவுரையை இந்த 13வது அதிகாரத்திலே, அதாவது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே அங்கு வலியுறுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த குழந்தை அறிவு, ஒன்று புருஷன் அறிவு, ஒன்று பல்லோக தேவனின் அறிவு என்று சொல்லி அந்த 3 அறிவை அவர் சுட்டி காட்டி அறிவிலே நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை சொல்லுகிறதை வேதத்திலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:9 நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்க, நாங்க குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினோம், குழந்தைய போல சிந்தித்தோம், குழந்தைய போல யோசித்தோம். நாங்கள் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டோம் என்று சொல்லி வீரன் சொல்லுகிறது. அந்தந்த சூழலில் அறிவுக்கு ஏற்றபடி அல்லது திறனுக்கு ஏற்றபடி நாங்கள் பேச வேண்டியவர்கள் இருக்கிறோம். அறிவு என்பது முழுமை பெறாத ஞானத்தை குறிக்கிறது. அங்கு பாருங்கள், பூமி மீது விசுவாசிகளின் வாழ்க்கை அறிவு குறைவுதான். கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னாலதான் இந்த முழுமையான முதிர்ச்சி எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வருகையில நடக்கும் அடையாளங்கள் தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. லூக்கா 21வது அதிகாரத்திலே சுவிசேஷ புத்தகங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. தாங்கள் முக்கியமா ஜனங்கள் பெருகி போம் என்று சொல்லப்படுகிறது, ஜனங்களின் அறிவு பெருகி போம் என்று சொல்லப்படுகிறது, ஜனங்களின் பாவம் அக்கிரமம் பெருகி போம் என்று சொல்லப்படுகிறது, ஒளிந்து போகும் என்று 4 காரியத்தை அந்த இடத்திலே வலியுறுத்துறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனத்திலே வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமே கெட்டு போகாமல் வாங்குறவளாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையும் பெறலாம் என்று அங்கு நினையாதிருப்பானாக என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் ஆத்துமா தேவன் பிரியமாய் இருக்காவிட்டால் எங்களால் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் இந்த நாட்களில் தேவ ராஜ்யத்துக்குரிய அறிவு எங்களிடத்திலே குறைவுதான். அந்த அறிவு நாங்கள் ஜபத்தோடு கூட கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாஸ்டர் கர்த்தர் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் இந்த தேசத்திலே பரலோக தேவனுடைய அந்த அறிகிற அறிவு அல்லது பரலோக ராஜ்யத்துக்குரிய அறிகிற அறிவு எங்கள் ஜனங்களுக்குள்ளே, எங்கள் ஜனங்களுடைய சிந்தைக்குள்ளே, இந்தியங்களுக்குள்ளே ஊடுருவக்கூடிய ஒரு வல்லமை இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நாங்கள் அறிவில குறைவுள்ளவர்கள், ஆனாலும் உம்முடைய வசனத்தில இருந்து எங்களுக்கு அறிவை, புத்தியை, ஞானத்தை தந்து, சாலமோனின் அறிவை தந்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய ராஜ்யத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாக பற்றி அறிந்து கொள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு அறிந்து கொள்ளவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, ஞான புத்தி அறிவை தந்து மேலும் மேலும் நாங்கள் உம்முடைய கடைசி காலத்தில் எப்படி வாழ அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட வழிகளுக்காக இன்னும் அதிகமாக அறிவிக்கப்பட்ட கிருபை செய்வதாக பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு
எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்யறதுக்கு பலன் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தை பொறுப்படும் புத்தி அறிவினோடாக இன்னும் அறிவு ஜபிக்கிறேன். துதிகர மகிமை உமக்கு செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சபையாரையும் சபை மக்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you all. சிஸ்டர் அவர்கள் வரவேற்கும். Praise the Lord sister. Praise the Lord டாலி சிஸ்டர். Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு ஏற்ற வழியிலே அவர்கள் நடக்கக்கூடியதாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த. ஆமென், ஆமென். நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த கால நேரங்களுக்கு புதிதான நாள் காரங்களையும் கொண்டு வந்து சேர்த்து இலங்கை தேசத்துக்காண்டி ஜெபிக்கிறதற்கு ஆண்டவரே உங்களோட சபை வளர்ந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த இந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. உங்களோட சபையில் ஆண்டவரே ஒரு 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 விதமான குற்றமும் இல்லாத வண்ணமாக சபையில நீங்க கட்டி எழுப்பும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா சபைக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஆவியை ஊற்றுங்க ஐயா. நீரே ஊற்று தண்ணீர் ஆண்டவரே கண்மொழியாய் பிளந்து வண்ணாந்திரத்துல கத்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீர் ஐயா. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும்படி செய்தீர் ஐயா. அதே போல ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல உங்களோட ஜீவ நதியை ஊற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. கைவிடாத வண்ணமாக நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல சபையில ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கும்படி கேட்டுக்கிற மக்களுக்குள்ள அப்பா ஊழியக்காரங்களுக்குள்ள எல்லா உலகம் எங்கும் எல்லா சபைகளிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்துல உள்ள சபைகள் மட்டுமில்ல, கனடால உள்ள இந்தியால உள்ள சபைகள் மட்டுமில்ல ஐயா. உங்களோட பரிசுத்தமான ஆவி கடைசி நாளில ஒரு ஊற்று தண்ணீர் போல ஊற்றுவதற்கு ஆண்டவரே அவர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. நீங்க வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஐயா. இந்த மங்கள் மத்தியில் இருந்து கிரிகை செய்து கொண்டிருக்கிற வல்லமை நிறைந்த கிரிகளுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்க தங்கும் பொழுது ஐயா யாவருக்குள்ள நீங்க அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. பாவிகளை ரசிக்க வந்தவரே அவர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு புதிதான அந்த ஊற்றுங்க, புதிதான ஜீவ நதி அவங்களுக்கு ஊற்றுங்க ஐயா. சபைக்குள்ள ஆண்டவரை ஸ்பெஷலி ஆண்டவரை சபைக்குள்ள ஆண்டவரை உங்களுடைய ஊற்று தண்ணி ஊற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்தம் செய்தவரை இன்னமங்கள் மத்தியில் இருந்து உங்களோட ஊற்று தண்ணியை ஊற்றி எங்களுக்கு அதிசயம் செய்யற உங்களோட அற்புதமான கரங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா சபையை வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களோட ஊற்று தண்ணீரை உங்கள் ஜீவன் உள்ள தண்ணீரை யாவருக்குள்ள ஊற்றி ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவரே நீர்தான் ஐயா, நீர்தான் ஏசப்பா. ஏசப்பா உங்க மடையில் நாங்க சாயும் பொழுது ஐயா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லாண்டவரே. அப்பா அந்த சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியத்திற்கு ஆண்டவரே நீங்க அப்பா ஒரு ஒன் கப் ஆஃப் வாட்டர் சம்படி அப்பா நாங்க ஒரு கப் ஆஃப் வாட்டர் யாருக்கும் கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக எங்களுக்கு நீங்க பெருக பண்ற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க உங்க அப்பா மனுஷருக்கு ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து இந்த ஊழியத்துக்குள்ள ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புத புதிதான ஆத்துமாக்களும்
ஊழியக்காரங்களை கொண்டு வந்து தேர்க்கும்படி கேட்டுக்கலாம் ஐயா. யாவருக்கும் ஒரு ஊற்று தண்ணீரை ஊற்றுங்க. இந்த காலை நேரமும் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால ஊற்றி சிஸ்டர் ஜெனட்டையும் அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யாவருக்கும் ஒரு ஊற்று தண்ணீர் புதிதாக ஊற்றும்படி கேட்டுக்கிறோம். உங்களோட வல்லமையும் பலனும் சத்துவம் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. பலவீனத்துல பலனை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கிரியை செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். இன்றைக்கும் புதிதான நாளை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு மனத்தாழ்மை கொடுத்து உங்களோட ஊற்று தண்ணீரை புதிதாக ஊற்றி யாவரையும் புதிதாக ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே படுவதாக என்று கூறியாவை யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். ஆமேன். இயேசுவே ஆமேன். நன்றி. ஆமேன். எல்லாத்துக்கும் எல்லா வீட்டிலும் தங்குவதாக. கர்த்ததாமே உங்களோடும் கூட இருந்து மகனோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். 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 வரவேற்றுக் கொண்டு பேசலாம் ஜோலா. நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம் சிஸ்டர். பேசலாம் சிஸ்டர். விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளியை சுஸ்தப்படுத்தும். இந்திய நாட்களில் வியாதி படுக்கையிலே தொடர் வியாதியினால் வேதனைப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் தொட்டு குணமாக்க வேண்டும். இரண்டா குஷ்டரோகியை சாமி தொட்டு சுகமாக்கின தேவன் வியாதி படுக்கையில இந்திய நாட்களிலே பாவம் பெருகி இந்த வியாதியும் பெருகி இருக்கிறது. இந்த வியாதியினால் மக்கள் வாதி அனுபவிக்கிறார்கள். இந்த வாதையில இருந்து இவர்களை விடுதலையாக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரை நேசிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலைக்காக ஆண்டவரை மக்களுக்கு கோடான கூடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். நீர் ஆண்டவரே நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழ கர்த்தர் நீர் உதவி செய்த தயவுக்கு நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த வேலையில் உங்கள் கர்த்தாவே நீர் ஆண்டவரை மட்டமாய் காத்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அப்பா இதோ ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே பலன் அற்றவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் ஆண்டவரே பலன் உயர்வதற்கும் ஆண்டவரே தேவனா இருக்கிற கர்த்தர் நீர் பல அற்றவனை ஆண்டவரை நீர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். அப்பா இதோ ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை பலவீனத்தோடு வியாதியோடு மரண படுக்கையோடு இருக்கிறார்கள் கர்த்தாவே என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் போகும் ஆண்டவரை. அப்பா என்னுடைய வேலைக்காரன் சொத்தமாவான் என்று ஆண்டவரை அந்த 100 சொன்னான் ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை முடிய வாசனங்கள் ஆண்டவரை உயிர்த்ததான ஜீவனை ஆண்டவரை புறமெடுக்கிறதாக இருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே உங்கள் வசனத்தை ஆண்டவரை வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரை இந்த வேலையில கடந்து செல்வதாக ஆண்டவர ஒவ்வொரு வார்த்தையும் அகற்றி போட்டு ஆண்டவர அந்த இடத்துல சமாதானத்தையும் ஆண்டவர ஒரு சந்தோஷத்தையும் தந்து ஆண்டவர அவர்களும் ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா துக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டுகிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரை நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இது ஆண்டவரே தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில் ஆண்டவரே யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆண்டவரே சுகத்தையும் ஆண்டவரே பலத்தையும் கட்டளை விட்டு ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க விட்டு ஆண்டவரே ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உண்மையில் இருக்கிற உண்மையை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற பரப்பில் இருந்து ஒத்தாசி வரமாட்டை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதே வேளையில் ஆண்டவரை தொடுபடியாய் சொல்லிக்கிறோம் ஐயா. அப்பா நீர் இறக்கம் உள்ள தேவன் மனம் முழுக்கம் உள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கூப்பிடும் நாளில் பக்கத்தில் இருக்கிறார் என்று ஆண்டவரே அல்ல நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரை சொல்லிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேளையில ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே வேலையில மரண படுக்கையில் இருக்கிறார்களோ
இந்த வேளையில நசிரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. விடுதலை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. அந்த குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. நோயினாலும் ஆண்டவரே, வியாதியினாலும் ஆண்டவரே, குடும்பத்தில் இக்கத்தோடு மன வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே சந்தோஷத்தையும் கழிப்பையும் தந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்வதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமையா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேலையை நடத்துகிறான் ஆண்டவரே. சங்கமம் ஊடகத்தில் ஆண்டவரே அப்பா நடத்துகிறதான அருமையான லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே என்னை ஆசீர்வதிங்க. அவர் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள், சந்ததியாய் ஆண்டவரே என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாய் என் தேவன் தாமே அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியாய் ஆசீர்வதித்து வழிநடத்துற தயவுக்கும் கோடான ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை தொழிற்கான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு வருவோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. அவருடைய எண்ணங்கள் ஏற்றங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து அவர்களுக்கு ஆண்டவரை நீங்க சகாயராக இருந்து சகாயம் செய்து கர்த்தர்களால் செய்யப்போவதற்காய் நமக்கு பிரதான தோற்றம் துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கே இருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களுடைய எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் சங்கம வானொலியில ஊழியம் செய்யற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராஜநாயம் அவர்களும் அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய மந்தைகள் விழிப்பும் செழிப்புமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யணும். சங்கம வானொலியில ஊழியம் செய்யற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து அங்கங்கே ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் அங்கு வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக இந்த சங்கம வானொலியிலே ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள், சபை நடத்துற பிள்ளைகள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கடந்த நாள் வரை எங்களை கண்ணின் மழை போல பாதுகாத்தீரு, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கூட ராஜா, நாங்கள் ஒரு மனதோடு கூட்டி ஜெபிக்கின்ற எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலும் சரி கூட்டமாய் கூட சரி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தேவன் தாமே சங்கமம் ஊடகத்தை ஒரு நல்ல ஊடகமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்துங்க. அதனை நடத்துகிறதான தேவதாசனை லெஸ்லி ஐயாவை முத கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மகனுக்கு இன்னும் அதிகமான தரிசனங்களை கொடுங்க. எல்லா ஊழியத்திற்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா, நீ பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. அதே போல சங்கம ஊடகத்தில் இணைந்து பணிபுரிகிறதான ஒரு காரியம் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. அவர்களுடைய போக்குவரத்து பயணங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமா இருக்கிறதாவே போதகர் ஆண்டனியும் ராஜ்யம் அவர்களையும் அப்பா உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இன்னும் அதிகமான ஊழிய பாதையை அவர்கள் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு செழிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அவர்களின் பாதையிலே தேவையா ஒவ்வொன்றையும் நீர் அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் போற வழி வர வழி எல்லாம் தேவ தூதர் பட்டாலும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கூட சங்கமம் ஊடகத்திலே சபையை வைத்துக் கொண்டு
ஊழியர் செய்கிற யாவரையும் உமது கருத்துல ஒப்புக்கிறோம். உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய, உமது சித்தத்தை அறிந்து செய்ய ஆண்டவராகிய தேவன் உதவி செய்யுங்க. அதே போல கர்த்தாவே இந்த சபைகளுக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அதிகமான விசுவாசிகளை சபையில ஒவ்வொரு நாளும் நீர் எப்படி ஆதி அப்போஸ்தலர் காலத்திலேயே நீர் வந்து சேர்ந்தார்களோ அதே போல சபைகளிலே விசுவாசிகள் அதிகமாய் வந்து சேர உதவி செய்யும்படியா கூட ஜெபிக்கிறோம். சபையில இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் இந்த விசுவாசிகளுக்கும் நல்ல அந்யோன்ய ஐக்கியம் உண்டாயிருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க. ஊழியத்துக்கு இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் விழிப்புணர்வு அவைகள் எல்லாவற்றையும் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகளிலே காணப்படுகிறதான நிர்விசாரங்கள் எல்லாம் விலகி அவர்கள் அப்ப எல்லோரும் ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் முன்னேறி பெருக செய்வீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்திலே அவர்கள் எந்தெந்த பாதையில கடந்து செல்றாங்க அந்த பாதையை எல்லாவற்றையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியே சங்கமம் ஊடகத்திலே இணைந்து இந்த இலங்கை ஜெபத்திற்காக வருகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக கூட ஜெபிக்கிற அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் பெரியோர் முதல் சிறியோர் வரை குழந்தைகள் வரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெப காரியங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. உன் மன விருப்பத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அவர்கள் ஒரு குடும்பத்தின் மன விருப்பத்தை ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே ஒருவேளை வியாதியஸ்தர்களா இருந்தா அந்த ஊடகத்திலே இருக்கிற ஒருத்தருக்கு கூட ஒரு வியாதியும் வராதபடி ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுகம் அளிக்கிற தேவன் தகப்பனே. உமது தழும்புள்ள கரங்களால் இந்த வேலையிலே சுகவீனமாய் இருக்கிறவர்களில் அப்பா அவர்கள் மேலே உமது கரம் அமர்ந்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை விடுதலை நீர் கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம். தேவையோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கப்பா. குடும்பத்தின் காரியங்கள் யாவற்றையும் ஊழியத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நான் தேவனுக்கு உறுதி செய்கிறேன் என்ற வார்த்தையின்படி அப்பா அவர்கள் செய்யவும் மனுஷருக்கு பிரியமாக இருக்கா ஒரு மட்டும் இருக்க ஊழியத்தை செய்ய ஆண்டவர்களை செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். வல்லமையாக பயன்படுத்துங்க. இன்னும் அதிகமான இடங்களிலே அவர்கள் கடந்து சென்று எந்தெந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் போய் பிரசங்கிக்கவும் அவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஞானத்தை ஆண்டவரே போதிய பலனை நீர் கட்டளையிடும்படியா கூட உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். அப்படியே ஊழியக்காரர்களின் எந்த நாளும் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அவர்கள் சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் அப்பா பழுகி பெருக உமது வார்த்தையிலே அவர்கள் உமது வார்த்தையில கூட அவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படி அப்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் சங்கமம் ஊடகத்தை கூட ஆசீர்வதித்து எல்லா காரியத்தையும் வாய்க்கு செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லாருமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சோத்திரப்பா. இந்த சங்கம ஊடகத்தில் இருக்கிறதான் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ கர்த்தாவே அவர்கள் எல்லாருமா ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. நமக்கு சோத்திரம் இணைந்து பணிபுரிகிற யாவரையும் கூட ஆண்டவராகிய தேவரே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை முன்னின்று தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளை கூட நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையிலேயே கூட அப்பா நீர் அரிய பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய பாதையிலே மக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தன் நீங்க கிருபை செய்யுங்க. ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும்
கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற விலை ஏற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமீன். நம்ம ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தரோடு கூட இருந்து சகலதையும் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமேன், ஆமேன். ஆமென். பாவி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. நீங்கள் அந்த தேசத்தின் கற்பிணி தாய்மார்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிப ஜோதிகளுக்காகவும் முதியோருக்காகவும் நீங்க ஒவ்வொரு பகுதியில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். அங்கு எல்லாரும் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். மனம் போன போக்கிலே அவர்கள் போய்விடாதபடி அங்க முதியோர்கள் பிள்ளைகள் அங்கு காக்கப்பட, பிள்ளைகளால் காக்கப்பட அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கர்த்தாவே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். இங்கே இதுவரும் கூடி செவிக்கிறார்களோ எங்க மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். எங்கள் விண்ணப்பத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் போறதற்காக நன்றி சொல்லுகிறேன். அப்பா, விசேஷமா இந்த வேளையிலும் இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. இலங்கை தேசத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், சிறுவர், யுவதிகள் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே, ராஜாவே, நீர் செய்ய போற எல்லா நன்மையான நன்றி ராஜா. அவர்களை சக்தியையும் திறமையும் கொடுக்கும்படியாக அவர்களுக்கு போஷிக்கிற வல்லமையால் அவர்களை நிரப்பும்படியாக அப்பா அவர்களுக்கு எந்த இருக்க அவர்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு கொடுக்கப்புற பிள்ளைகள் சுகபலத்துடன் அங்க வீணமற்று அப்பா நல்ல உடல் நல ஆரோக்கியத்துடன் பிரவேசிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு தாய்மாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் கொடுத்த எல்லா வல்லமைக்கும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா, அவர்களை இந்த ஆபத்தோ பொல்லாப்போ தீங்கு அவர்களுக்கு ஏற்படாதபடி அவர்களை வாழ வழிகாட்டுவீராக சுவாமி. அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. மற்றும் நாங்கள் முதியோருக்காக வருகிறோம் ராஜா. அந்த முதியோர்களை நீர் ஆளை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அப்பா, அவர்களுக்கு என்ன குறைகள் அவர்கள் ஆசைகள் தேவைகள் சந்திக்கப்படவும் அப்பா அவர்கள் இருப்பது சில காலங்கள் மாத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் பெற்றோரை கண்ணியமாய் கவனிக்க நல்ல மனம் கொடுங்க ஆண்டவரே. காலத்தில் அதிகம் கேட்டு செய்யும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஆசீர்வதியமான காலம் செய்வீராக சுவாமி. அப்பா, ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாக அவர்களுக்கு புத்தியையும் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் முதிய வயதில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறது இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, முதியோர் கவனிக்கிற நல்ல பக்குவத்தை கொடுக்கும்படியாகவும் அந்த முதியோர்களுக்கு அன்பு கிடைக்கவும் ஆர்வம் கிடைக்கவும் நீர் கிருபை செய்வீராக சுவாமி. அவர்கள் கடைசி காலத்தில்
மாண்டு போகாதபடி அவளை காத்து ரட்சிப்பீராக சுவாமி. உண்மை அறியாதவர்களை அறிந்து கொள்ள இயேசுதான் கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, அவைகளை அனாதையாக விட்டு விடாதபடி அவளை கண்ணியமாக அவளை கண்காணித்து அவளை வழி நடத்தி உமது நேரிய பாதையிலே அவர்கள் நடக்க நிற்கிறதை செய்யும். அடுத்ததாக சிஸ்டியத்தக்கதாக அவர் அசட்டை பண்ணாதபடி அப்பா. அப்பா, அவர்கள் தாவீது ராஜா இளமை பருவத்திலே தேவனை தேடினான். அவன் அரசனாயிருந்தாலும் 3 கர்த்தரை மகிமைப்படுத்தியது போல இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளாக அப்பா ஏனோ தானோ என்று வாழாது அப்பா, திக்கற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சரியான பாதை கிட்டி செல்ற செல்ல கிருபை கொடுப்பீராக சுவாமி. தொடர்ந்து நாங்கள் சிறுவர்களுக்காக வருகிறோம் ராஜா. நீர் அதிகமாக சிறுவர்களை அன்பு செய்த தேவன் ஆண்டவரே. அந்த சிறுவர்களை இருந்து இயேசுவை பற்றுதல் கொண்டு அப்பா. அப்பா, அவர் உங்களுக்கு பிரியமானதை செய்ய உங்களை நடத்த அப்பா, அவர்களுக்கு நல்ல பயிற்றுவிக்க பயத்தை கடமையை செய்ய அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்கள் காலத்தின் அவர்கள் தலைவர்களாக வாழ வேண்டியவர்கள் சிறப்பத்தில் கீழ்ப்படிவு சகல நல்ல ஊக்கத்திலும் சிறந்து விளங்கி அவர்கள் உமக்கு பிரியமாய் நடக்க சுவாமி. அவர்களை உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம். உமது செட்டை நிலையிலே அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு எந்த ஆபத்தும் தீங்கும் வராதபடி அவர்களை எடுக்க நல்ல ஞானம் புத்தி அறிவு பெற்றோருக்கும் கொடுத்த அந்த சிறுவர்கள் உனக்கேற்ற விதமாய் வளர்த்தெடுக்க கிருமியை கொடுக்கும்படியாக வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் சுபங்களுக்கு கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாபி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. யோகா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் யோகா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே இவர்களோடு கூட இருந்து வேலை இல்லாம இருக்கிற வாலிபர்கள் சுவதிகள் அங்கு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்த. சோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் ராஜா ஆதி ராஜாவே துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன்.
இருக்கிற ஒவ்வொரு கற்றவர் செய்யாரும் ஜபிக்கும் ஜபத்தை கேட்கறது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு சிறும் இஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை இருக்கிற எல்லாம் பிரச்சனை கத்தர் உங்களோடும் உங்கள் எஜமானின் கிருபை கிடைக்கும்படி செய்வோம். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை அண்டி இருக்கிற முஸ்லிம் தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேணும். அவர்களும் இடத்தில் கீழ்ப்படிய வேணுமோ அந்த இடங்களிலே கீழ்ப்படிந்து எல்லாரும் சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. அன்பு அன்பு
சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தகப்பனே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இஸ்ரவேல் தேசத்தையும் அப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மக்களையும் அப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சமூகத்தை கொடுங்க. தகப்பனே அப்பா, இவர்தரே நீங்கள் பொறுப்பெடுக்கும்படி நன்றி அப்பா. தகப்பனே, ஆண்டவரே, தகப்பனே அப்பா, ஊற்றுங்கப்பா. தகப்பனே, அவர்கள் கூடியிருங்கப்பா. தகப்பனே, அவர்கள் வெளிப்படும்படியாக மைக்ரோஃபில இருக்குது சிஸ்டர். யுத்தங்கள் எல்லாம் சமாதானத்தை கண்டிப்பா தகப்பனே, அங்குள்ள ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவருக்குப்பா தகப்பனே தேவையோடு இருக்கிறார்கள். ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே அப்பா சமாதானமாக தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வரும்படியாக தேசங்களை சுத்தி எல்லா தேசங்களும் சுற்றி சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தயா சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, எங்கள் தேசத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நிற்கிறாதனை இப்படிப்பட்ட விபச்சாரங்கள் இதில் ஈடுபடுற ஜனங்கள் மனம் திரும்பி மறுபடி பிறக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உம்மை வணங்குகின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, விதவைகளை படுதி அப்பா, விதவைகளையும் அப்பா தகப்பனே அநியாயமா கெட்ட வாட்டடத்துகளில் போகிறவர்களையும் அவர்களை இழுக்கிறவர்களையும் நேரே கரம் கொண்டு காரும் அப்பா. அப்பா தகப்பனே, இது கூடாத நடத்தைகளில் போகாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இப்ப இருக்கிற காலங்களிலே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது தகப்பனே. அவர்கள் கூடாத இடங்களுக்கு போகாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகின்ற தகப்பனே. அவர் எங்கு சென்றாலும் அவர்களோடு கூட இருந்து இது தகாத வார்த்தைகளை கதைக்காமலும் கூடாத நடத்தைகளுக்கு போகாதபடியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர் பிள்ளைகளப்பா, உமது பிள்ளைகள் ஒருபோதும் வலிவி போக விட மாட்டீர் தகப்பனே. அப்பா, உமது பிள்ளைகளப்பா, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் உமது சிட்டைகளின் கீழ் வைத்துக் கொள்ளும் தகப்பனே. எங்கெங்கு அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு நல்ல புத்தி அறிவு மூலியை கொடுத்து திடகாத்திரத்தை கொடுத்து தீய வழியில் நடக்காதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, பெற்றோரை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் நடக்க செய்துள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்கு
உமக்கு ஆராதனை தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா, உமக்கு கோடான கோடி சோத்திரம் அப்பா. அப்பாவி பிள்ளைகளை நிற்க பழுவி போக விடாதேன் தகப்பனே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு துணை சேர்வரே உமக்கு நன்றி அப்பா. அவர்களுக்கு ஆறுதல் கொடுங்க தகப்பனே. தீய வழியில் போகாதபடி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, ஸ்ரீலங்காவிலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. சண்டை சச்சரவு இல்லாம சமாதானத்தை கொடுத்துள்ள தகப்பனே. அங்கே ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. எந்த நேரமும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துள்ள தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, லிஷனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர்கள் செய்கிற இந்த சங்கம வானொலியை புதிதாக நடத்துறதுக்காக எல்லா வகையான உதவிகளை செய்கிறதுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நீர் வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலானவரப்பா. அப்பா தகப்பனே, சிஸ்டரையும் அது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவளையும் நீரே வழி நடத்தும் தகப்பனே. அவ எங்களுக்கு இந்த வழியை காட்டுறதுக்காகவும் எங்களுக்கு ஒவ்வொரு 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 நல்லொழுக்கங்களை சொல்லித் தருவதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, மோடு கூட இருந்து வழி நடத்துற எல்லா சங்கம வானிலை ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் அமேன் அமேன். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அம்மா. கர்த்தரும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமேன் ஆமீன். நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் கொன்சி. Praise the Lord, Kanchi. Praise the Lord. நீங்கள் தேசத்தின் கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மாஸ்டர்மார், பிரின்சிபல்மார், டீச்சர்மார், மாணவர்கள், பெற்றார்கள், இவர்களுக்குள்ளே ஒரு சமாதான உடன்படிக்கைகள் வரட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றியோட ஸ்துதிக்கிறேன் அப்பா. இந்த நல்ல நேரத்திலே கூட அப்பா, எங்க தேசத்துல இருக்கிறதான ஒவ்வொரு கல்வித்துறைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இந்த நாட்கள் அப்பா, அவர்கள் கல்வித்துறை சரியாக மக்களுக்கு சரியான முறையில் அவர்கள் செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இலங்கை முழுவதுமாக தரமான கல்வி கிடைக்கணும் ராஜா. தரமான ஆசிரியர்கள், பாடசாலைகள் கொடுக்கப்பட வேண்டும் ராஜா. இந்த நாட்கள் அப்பா, பணத்திற்காக கல்வியானவரை வாங்குகிறதான சூழ்நிலைகள் மாற வேண்டும் ராஜா. அநேகர் ஆண்டவரை தரமான கல்வியில காசுகளை கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி யூனிவர்சிட்டி போய் எப்படியெல்லாம் படித்து ஆண்டவரை டீச்சர் என்ற பெயர்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்கள் கற்ற விதத்திலே கற்றுக் கொடுத்து அநேக கிராம பாடசாலைகள் தரமற்ற கல்வியாய் காணப்படுகிறதப்பா. இவையெல்லாம் மாற வேண்டும் அப்பா. இலங்கை முழுவதுமாக ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரை பெருப்பேரின் அடிப்படையில 180, 70 என்று பிள்ளைகள் சித்தியைகிற பாடசாலைகளா எல்லா பாடசாலைகளும் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஏற்றதை போல ஆண்டவரே நுணுக்கமான முறையில பிள்ளைகளுக்கு புரியும்படியாக கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் பெருகணும் ராஜா. பாடசாலையில ஆண்டவரே, சில பாடசாலைகள சில ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பது பிள்ளைகளுக்கு ஒன்றுமே விளங்குறதில்ல ஆண்டவரே. அப்படி இல்ல ராஜா. எல்லா ஆசிரியர்களும் நன்றாக கற்றுக் கொடுக்கணும் ராஜா. அப்பா, அப்படி ஆசிரியர் கூட்டங்கள் எங்கள் தேசம் முழுவதுமா எழும்பட்டும் ராஜா. இந்த நாட்கள் அப்பா, ஆசிரியர் தொழிலுக்கு சம்பளம் குறைவேண்டு சொல்லி ஆசிரியர் தொழிலையே அவர்கள் விட்டுட்டு வேற தொழிலை நாடி போறாங்க, வெளி தேசங்களுக்கு போறாங்க. இந்த நிலை மாற வேண்டும் ராஜா. இன்னைக்கு கிராமப்புறங்கள் ஆண்டவரே அநேக பின்தங்கப்பட்ட இடங்களில் இருக்கதான பாடசாலைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் ராஜா. பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் பற்றாக்குறைகள் நீங்க வேண்டும் ராஜா. பல பாடசாலைகள் மழை வந்தா தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறது. இந்த நிலைகள் மாற வேண்டும் ராஜா. அதே போல அப்பா, வடகிழக்கு பகுதிகளில் பாடசாலைகளுக்கு ஆண்டவரை ஃபேன் வசதி செய்து கொடுக்க வேண்டும்
வேண்டும் ராஜா. அந்த பிள்ளைகள் அதிகமான வெக்கையில படிக்க முடியாதபடி மயங்கி விழுகிற நிலையெல்லாம் மாற வேண்டும் ராஜா. பாடசாலைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் அந்த கல்வித்துறை சரியாக கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேற எதுவும் அவர்கள் இருதயத்துல இருக்கக்கூடாதப்பா. இந்த நாட்கள்ல ஆசிரியர்கள் ஆண்டவரே பாடசாலையில கல்வி கற்றுக் கொடுப்பது குறைவு அப்பா. தனிப்பட்ட ரீதியாக டியூஷன் எடுத்து அதுல வருமானங்கள் அதிக வருகிறபடியா டியூஷன் பிரைவேட்டா எடுக்கிறதே முன்மாதிரியாக இருக்கிறாங்கப்பா. இதையெல்லாம் மாறட்டும் ராஜா. பாடசாலையில இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுக்கிற உணர்வுகள் அவர்களுக்கு வர வேண்டும் ராஜா. இந்த நாட்கள்ல பாடசாலை ஆசிரியர்கள் ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்கிற காரியங்கள் எங்கள் தேசங்களில பெருகி கொண்டு வருகிறதப்பா. ஆண்டவரே அவர்கள் ஒரு தந்தையாக ஒரு ஆசானாக ஒரு குருவாக இருக்கிறவர்கள் அந்த இடத்தை விட்டு வழி விலகி ஆண்டவரை பாவமான காரியங்களை செய்கிறாங்கப்பா. பிள்ளைகளை நம்பி இந்த நாட்கள்ல வயதுக்கு வந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறதப்பா. அந்த பிள்ளைகள் வீட்டுல சொல்ல முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரை தற்கொலை பண்ணி கொள்றாங்க. கடந்த மாதத்துல கொழும்பு பிரதேசத்துல ஒரு பெண்மணி ஒரு வாலிபமாக தற்கொலை பண்ணி கொண்டாங்கப்பா. இறுதியில ஆசிரியர் கொடுத்த ஆண்டவரை தவறான நடத்தைகள் என்று சொல்லப்பட்டது. இப்படியாக நிறைய பாடசாலைகள்ல பிள்ளைகள் காட்டி கொடுக்காமல் அல்லது பாடசாலை ஆசிரியருக்கு பயந்து கூட சொல்லாமல் இருக்கலாம் ராஜா. பாடசாலைகளில காணப்படுகிற கர்த்தாவே விபச்சார வேசித்தன ஆவிகளை சுட்டரிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே ராஜா. பாடசாலையில படிக்கிற ஏலவல் படிக்கிற மாணவர்களும் பிள்ளைகளை ஒரு சகோதரத்துவ முறையில பழகணும் ராஜா. மாணவர்கள் மத்தியில இந்த நாட்கள்ல வன்முறைகள் ஆண்டவரை சண்டைகள் இவை எல்லாம் மாற வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் சொல்றதை கேட்கணும் ராஜா. பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லா பெற்றோர்களும் கலந்து கொள்ளணும் ராஜா. ஒரு நிலையான நல்ல கல்வித்துறை எங்கள் தேசத்துல நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு தேசத்தை முன்னேற்றுகிற காரியங்களில எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சிறந்து இலங்கை தேசம் முழுவதுமாக கல்வித்துறையை கற்று ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கொன்சி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் உங்கள் தேசத்தின் மருத்துவத்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். டாக்டர் மேன் நர்ஸ் மேன் மருத்துவமனையில வேலை செய்யற ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தருடைய இரக்கம் தயவு மனதிற்கும் உண்டாக அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் அசுத்தங்களும் அந்தகாரங்களும் இச்சைகளும் வெளியேற்றப்பட கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கணும். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சகோதரர்கள் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு கிருபையை அவர்களுக்குள்ளே வைக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே மகா அன்பும் இருக்க கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே, நேற்று மீண்டும் இன்றும் மாறாத தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தத்தை பண்ணி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் ஆண்டவரே எங்களை நடத்துகிற அன்பிற்காக கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் இந்த இடத்திலும் கைவிடப்பட்டு போகாதபடி காத்து நடத்துகிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவர், இந்த சங்கம வானொலியினூடாக ஆண்டவரே தகப்பனே ஒருமித்து ஒரே இடங்கள் ஒவ்வொருவரிடமாக ஒருமித்து ஆண்டவரை இந்த ஒலிபெருக்கையின் மூலமாக ஜெபிக்க ஓடி வந்திருக்கிறோம். என் தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து நீங்கள் ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஐயா, சோத்திரம் செலுத்துகிறோம். என் தேவனே கர்த்தாவே, தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் என் ஆவியானவரே அப்பா, இந்த ஜெபங்களை ஆண்டவரே எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த தேசங்களில் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியிலூடாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்னென்ன வாஞ்சைகளோடு ஆண்டவரே என்னென்ன கண்ணீரோடு கதறி நிற்கிறார்களோ என் தகப்பனே, ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்பட்டு ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவருக்கும்
அப்பா சமாதானத்தை கொடுத்து நிறைவை கொடுத்து காக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் நோக்கமே உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எல்லா தேசங்களிலும் மகிமைப்படட்டும் என்றுதானே ஐயா. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக ஆண்டவரே மகிமைப்படும்படியாக நாங்கள் வாஞ்சித்து கதறி கேட்கிறோம். என் தகப்பனே கர்த்தாவே, உம்மை அறியாத மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருந்தவனே ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கை கொண்டு அப்பா உமக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் சமாதானத்தோடு நடக்கிறோமே ஆண்டவர். அதே போல ஆண்டவரே, உம்மை அறியாத மக்கள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கை கொண்டு ஆண்டவரே அப்பா சமாதானத்தோடும் கண்ணீரை ஆண்டவரே எல்லாவற்றையும் துடைத்து ஆண்டவரே நிறைவோடு தங்கள் குடும்பங்களோடு வாழும்படியாக ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவை, உம்மை அறிகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவை, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் என் ஆவியானவரை என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே அப்பா, ஒவ்வொரு மருத்துவர்களுக்காகவும் வருகிறேன் என் தேவன். கர்த்தாவே ஆவியானவரே, மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் உமக்குரியவர்கள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உருவாக்கினவர்கள் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, நானே பரிகாரியாகிய கர்த்தரன். அப்பா, உமக்குரியவர்களாக உம்முடைய சீசர்களாக ஒவ்வொரு மருத்துவரையும் அப்பா பரிகாரியாக அமைத்து வைத்திருக்கிறீங்கள் ஐயா. அப்பா, உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அந்த மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் என் தேவனே அப்பா உமக்கு பயந்து ஆண்டவரே தகப்பனே அந்த இடங்களில் அந்த மருத்துவ சாலைகளில் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, அந்த வைத்திய சாலைகளில் என் தேவனே அப்பா உமக்குரிய பிள்ளைகளாக உமக்கு பயப்படுற பிள்ளைகளாக அப்பா இந்த மருத்துவம் நோயாளர்களை ஆண்டவரே சமாதானத்தோடும் அன்போடும் கவனிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த மருத்துவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பணத்தாசைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. பண பிரியர்களாக இருக்காதபடி நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா, பதவி ஆசைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பதவிக்காக இந்த மருத்துவர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யாமல் ஆண்டவரே பணத்தின் நிமித்தம் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யாதபடிக்கு எந்தவனே எத்தனையோ இடங்களில் எத்தனையோ நோயாளிகள் தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை காண்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, இவர்களின் ஊடாக ஆண்டவரே ஒருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. உமக்குரிய பிள்ளைகளாக நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆண்டவரே செல்கிற வேளையில் உமக்கு பயப்படுதல் இருக்க வேணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த மருத்துவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. உம்மை அறியாத ஒவ்வொரு மருத்துவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாத ஒவ்வொரு மருத்துவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து எந்தவனே உமக்குரிய பிள்ளைகளாக உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக அந்த வைத்தியசாலைகளில் கடமை புரிய ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவை ஊழியம் செய்ய ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த மருத்துவர்கள் ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே அந்த இடங்களில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக உம்முடைய வசனங்களை மற்றவர்களுக்கு அறிக்கையிடுகிறவர்களாகவும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற தேசங்கள் இருக்கிற எல்லா மருத்துவர்களோடும் இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு மருத்துவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே, அந்த வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய அதிகாரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே, இந்த காலங்களில் என் தேவனே எத்தனையோ வைத்தியசாலைகளில் பணங்களினால் எத்தனையோ நோயாளர்கள் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பா, நோய்களுக்கு சிகிச்சை செய்ய முடியாமல் வைத்தியரிடம் அணுக முடியாமல் நடக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பெரியோர்கள் இந்த பெரிய அதிகாரிகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை
ஒரு நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவரே அந்த இடத்துல ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. முதலாவது அன்பு வேணும் ஆண்டவரே. அன்பு இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே. இரக்கம் இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே. இப்படியான காரியங்களை செய்கிற போது அன்போடும் இரக்கத்தோடும் பணிவோடும் ஆண்டவரே அவர்கள் செய்கிறதுனால் எல்லா நோய்களும் சுகமாகும் என்று நாங்கள் அறிகிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெரியோர்களையும் ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு மருத்துவர்களையும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக அந்த இடங்களில் அன்பை காட்டி ஆண்டவரே அன்புள்ள பிள்ளைகளாக அந்த இடங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெபங்களின் ஊடாக அப்பா எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்குமாக பதில் தந்து எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா. நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் இந்த ஜெபத்தை அப்பா தொகுத்து வழங்குகிற ஒவ்வொருவரோடும் சகோதர சகோதரிகளோடும் இந்த சகோதரனோடும் கூட இருந்து ஆண்டவரே நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான மக்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் இந்த இடங்களில் வந்து ஜெபிக்கத்தக்கினதான கிருபையையும் அப்பா வாஞ்சையும் கொடுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துல வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரோடும் இந்த சங்கம வானொலி குடும்பத்தில் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் அப்பா எல்லாவற்றிலும் கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. படிக்கிற பிள்ளைகள் மருத்துவ படிப்புக்காக படிக்கிற பிள்ளைகள் அப்பா தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே அவர்களின் தேவைகளை சந்தித்து என் தேவனே வருகிற காலங்களில் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக அப்பா உம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு நடக்கிற பிள்ளைகளாக அப்பா இந்த சங்கம வானொலியில் இருக்கிற இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே இருக்கத்தக்கினதான கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த தேசங்களிலே ஒரு ரட்சிப்பும் ஒரு வல்லமையும் வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்கு ஆண்டவரே அப்பா துதிக்கிறோமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்கள்ல இந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே எங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பை கட்டளை இருங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ சொந்தங்கள் சொந்ததியார் ஆண்டவரே உறவினர் ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்படலையோ எங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு நாளா இருக்கட்டும். இன்றைக்கு ரட்சிப்பை கட்டளை இடும்படியாக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே போல ஜெஸ்லியா ரீட்டாமா குடும்பங்களுக்குள்ள யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ சொந்தங்கள் சந்ததியார் அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கட்டளை இடும்படியாக இயேசுவின் நாமங்களை ஜெபிக்கிறேன் அப்பா. வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கணவர் மனைவி பிள்ளைகளுக்குள்ள யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அந்த இடத்திலேயும் ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளை இடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் இலங்கை தேசத்துக்கு வருகிறேன் அப்பா. இலங்கை தேசத்து ஒரு விசை கல்வாரி ரத்தத்தினாலே ஒரு விசை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. ஒருவர் கூட விடாதபடி எல்லா ஆண்டவரே மாவட்டங்கள் கிராமங்கள் விசை சுத்திகரிங்க. எல்லா மனுஷரையும் பாவியானவர்கள் ஆண்டவரே துன்மார்க்கன் சன்மார்க்கன் எல்லாம் ஒரு விசை உடைய கல்வாறு ரத்தத்தாலே கழுவி ரத்தாம்பர பாவம் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு வெண்பனிய போல ஆண்டவரே என் தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் ஐயா. சுத்திகரிங்க ஆண்டவரே. பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் ஐயா சுத்திகரிங்க. பரம்பரை பாவங்கள் ஆண்டவரே 10 தலைமுறை செய்த பாவங்கள் எல்லாம் அதிகாரிகள் செய்த பாவங்கள் மனுஷர்கள் செய்த ஒவ்வொரு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் கழுவுங்க சுத்திகரிங்க. பாவம் இல்ல ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு வீசை கழுவி சுத்திகரித்து தேசத்துக்கு ஆண்டவரை ரட்சிப்பை கட்டளை இடும்படியாக சுத்தரிக்கிற குடும்பங்கள் மாவட்டங்கள் தெருக்கள்ல இருக்கிறவங்க கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு அதிகாரிகளுக்கு ரட்சிப்பு ஒரு தொழில் அதிபர்களுக்காக ரட்சிப்பு ஆண்டவரே ஆவியானவரே. ஸ்கூல்கள் யூனிவர்சிட்டிகள்ல வேலை செய்வர்களுக்கு ரட்சிப்பு. பாவியான வாலிப பிள்ளைகளுக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறாங்க. பாவத்துல கட்டப்பட்டு கொண்டு வருகிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல்
இவர்களுக்குள்ள ரட்சிப்பு ஆண்டவரே, ரட்சிக்கிற தேவன் நீர் ஒருவரே. உம்முடைய செவிகள் ஆண்டவரே திறந்தவர்களா இருக்கிறது, உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லையே ஆண்டவரே. வாட்டி அனுப்பி கருத்தினால கிரிய செய்கிறவரே, பாவ உணர்வை கொடுத்து பாவத்தில மறைக்காதபடி என் தேசம் ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்பட்டு பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற தேசமாய் என் தேசம் மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என் தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளை இடுகிற தேவன் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எங்களை ரட்சித்த தேவன், நாங்களும் அந்த தேசத்துல இருந்து வந்தாங்க. எங்களை ஆண்டவரை வேறு பிரித்து எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே அப்பா. அதே போல என் ஜனங்கள் சந்ததியார் என் தேசங்களை, என் தேசத்தின் ஜனங்களை ஒரு விசை நினைவு கூர்ந்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே மோசே திறப்பிலிருந்து கேட்டது போல நாங்களும் திறப்பிலிருந்து உம்முடைய சமூகத்துல தேசத்துக்காக செபிக்கிறோம். தேசத்தின் அற்புத ஆண்டவரை ரட்சிப்புக்காக செபிக்கிறோம், அமைதிக்காக செபிக்கிறோம், பரிசுத்தத்துக்காக செபிக்கிறோம். பரிசுத்த வல்லமையின் தேவனை காண வேண்டும் என்று சொல்லுகிற கிருபைக்காக செபிக்கிறோம் ஐயா. சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் அந்த வண்ணமாய் ஒரு எழுப்புதல் ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ள, ஊழியக்கார சந்ததிக்குள்ள, ஊழியக்கார சொந்தங்களுக்குள்ள ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளையில அந்த ரட்சிப்பின் மகிமையின் மேகம், அந்த பெருவெள்ளத்தின் ரட்சிப்பின் இறைச்சல் என் தேசத்துல கேட்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆண்டவரை ஜனங்களுக்குள்ள கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லியப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இவர்கள் ரட்சிக்கப்பட்டால் இவர்களுக்கு எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீரே. மனம் திரும்பி குணப்பட்டால் இவர்கள் பல்லோர் ராஜ்யத்தை தரிசிப்பார்களே, உண்மை உள்ள தேவனை தரிசிப்பார்களே. அந்த சிலாக்கியத்தை விட்டு விடாதபடி, மண்ணுக்காக என் மாணிக்கமான தேவனை விட்டு விடாதபடி தேவனிடத்துல மனம் திரும்பி குணப்பட என் தேவன் இவர்கள் எல்லாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாக சோதரிக்கிறேன். என் தேசத்துக்கு ஆண்டவரே ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறீங்க, அங்கே ஊழியர் செய்யறாங்க ஆண்டவரே. அந்த ஊழியக்காரர் நிமித்தம் 10 ஊழியக்காரர் நிமித்தம் என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ரட்சிக்க முடியாதபடி கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா வானங்களையும் பொல்லாத துறைத்தனத்தின் சேரிகளை ஆவியலை இயேசுவின் நாமத்தை கட்டிண்டு கட்டுகிறேன் ஆண்டவரே. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த பேதம் என்று இல்ல ஆண்டவரை, எல்லாருக்கும் நீரே ஜீவ சுவாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறீங்க. அந்த சுவாசத்தின்படி உணர்வு அடைவார்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி இவர்கள் உணர்வு அடையட்டும். தேவன் ஒருவர் என்று சொல்லட்டும். முழங்கால் ஆண்டவரை முடங்கட்டு நாவியாவும் தேவன் என்று அறிக்கை பண்ணட்டும். என் தேசத்துல சிறியோரும் பெரியோரும் ஆண்டவரை அறிக்கை பண்ணட்டும் தேவன் என்று சொல்லி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒரு கையளவின் மேகம் இறைச்சலின் ஆண்டவரை அந்த மேகம் எழுப்புவதாக என் தேசத்திற்காக ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயற்கை செயற்கள் மரணங்கள் வராதபடி, அழிவு நாசம் மோசங்கள் கேடுபாடுகள் வராதபடி என் தேசத்துல என் தேவன் கிரியை செய்யுங்க ஆண்டவரை. வியாதியஸ்தவர்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து, அற்புதத்தின் தேவன் நீர் இருந்து இருக்கிறீர் என்று சொல்லி இவர்களை ரட்சிக்க செய்யும்படியாக சோதரித்து செபிக்கிறேன் ஐயா. இவர்களை நம்முடைய கிருபையில ஆண்டவரை ரட்சித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய கிருபை பருகட்டும், கிருபை சத்தியமின் தேசத்தை சந்திக்கட்டும், கிருபையின் சத்தியமின் தேசத்தை சந்திக்கட்டும். அப்போதுதான் ஒரு ஆண்டவரை மகிமையின் மேகம் எழுந்து ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அப்பா எங்களுடைய தேசத்து பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேசத்தின் கிருபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் ஆண்டவரை அப்பா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். என் தேவன் கிருபையாக இருந்து என் தேசத்தை நினைவு கூறும்படியாக நோவாவை நினைவு கூர்ந்தது போல என் தேசத்தின் ஜனங்களை மங்களை சந்ததிகளை நினைவு கூறும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நினைவு கூர்ந்து தேசத்துல ரட்சிப்பை தரும்படியாக, ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆண்டவரை ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அப்பா ஆண்டவரை உம்முடைய கிருபையான கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமையை விலக்கி நீரே ஆண்டவரே. அந்த அடிமைத்தனம், எகிப்து தேசத்தின் அடிமைத்தனம், எகிப்தியரின் நுகங்கள் முறிக்கப்பட்டு தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர்கள் சிலுவையை நோக்கி ஆண்டவரை வரட்டும் அப்பா. நீரே வழியின் சத்தியம் ஜீவன் என்று அறிந்து கொள்ற உணர்வை கொண்டுங்க. சிந்தையை கடினப்படுத்துவது சிந்தையெல்லாம் உண்டாக்குற இயேசுவின் ஜீவ ரத்தத்தை ஊற்றி ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்த இந்த இருதயம் எல்லாம் ஆண்டவரை கல்லான இருதயம் எல்லாம் சதியான இருதயமா மாறட்டும் ஆண்டவர். என் தேசத்தை ரட்சியுங்க, ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. செபிக்கிறேன், ஜெபங்கட்டி நிற்கிறேன். சிவனுடைய ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி மேரி. கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். எல்லா தேசங்களிலும் இருக்கிற இயற்கை அழிவுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த அழிந்து போகிற மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேசங்களிலே இருக்கிற அந்த அழிவுகள், காட்டு தீயல் இப்படியான காரியத்திலிருந்து
மக்களையும் தேசத்தையும் ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே மேம்படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே புறப்படுங்களப்பா. தேசங்களையும் தேசத்தை ஆளுகிற தலைவர் அதிகாரிகளை ராஜாவின் தேவனே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாரும் மக்களுக்கு தேவனே பிதாவே உம்முடைய ஆவிய தேவனை மாம்சமான ஆவிய ஊற்றுங்களா பிதாவே. பிதாவே தேசத்து மக்களுக்கு ஒரு புதிய ராஜாவின் தேவனே பிதாவே இந்த மக்களுடைய ராஜாவே மன்னியேச ராஜாவே செய்யுங்கப்பா பிதாவே, செய்யுங்கப்பா பிதாவே, பிதாவே அதிகாரி இந்தியப்பா பிதாவே நன்றி அப்பா இயேசு ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா இந்த ஜெபங்களை கேட்டு
கிருபைக்காய் நன்றி அப்பா. அவனே சங்கமம் இது கொண்டிருக்கிற ராஜாவே சகல நன்றி அப்பா. நாமக்கு ஜெபம் ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினார். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். சுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் எங்கள் யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த நாடுகளிலே ஒரு சமாதானம் வரட்டும். உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் இவர்களுக்குள்ளே நல்ல ஞானங்களும் சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்கள் இவர்கள் செய்யக்கூடியதாய் அமெரிக்கா ஜனாதிபதி அவர்கள் அந்த இடங்களுக்காக எல்லாம் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிவனல்ல தேவனே, சிவிக்கிறவர் செய்கிற தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுவேன் ஆண்டவரே. அச்சாவே ஆண்டவரே, கூட நினைக்கும் ஆண்டவரே, இடத்துல வேண்டிக் கொள்ளும் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பங்களை உடைய கரங்களுக்கு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், அது முடிவல்ல என்பதாக நீங்க சொன்னீங்க அப்பா. என் ஆண்டவரே கத்தாயமே, உடைய வருகைக்கு அடிவாரங்களாக ஆண்டவரை கத்தாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, உடைய கரம் ஆண்டவரே நீட்டப்படுவதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை கத்தாவே சுவாமி, அமெரிக்கா தேசத்திலே ஆண்டவருடைய வல்லமை துதிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்கள் ஆண்டவரே அப்ப யுத்த ஆண்டவரே தேசங்களாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே, இந்த யுத்தங்களுக்கு என் ஆண்டவரே முடிவு சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. சுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே இந்த நாட்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, பொதுமக்களை அது போல ஆண்டவரே சுவாமி ஆண்டவருடைய ஆண்டவரே, இந்த பிள்ளை யுத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சேதங்கள் வராதபடி, உயிராபத்து வராதபடி என் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் அந்த தேசம் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுகிறார்கள் செபிக்கிறேன். நாட்டு ஜனாதிபதியுடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ராட்சர்களுடைய இருதயங்களை நீர் ஆண்டவரே, அவருடைய சிந்தனைகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. சுத்த ஆவியானவரே, இந்த நேரத்துல ஒரு விசை இந்த ராட்சக்களை ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீ நினைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு நீ கொடுப்பீராக ஆண்டவரே. சுத்த ஆவியானவரே, விசேஷமாக உங்களுடைய சிந்தனைகளை ஒரு தெளிவை உண்டு பண்ணுவீராக நான் செபிக்கிறேன். அவர்களுக்கு கொடுப்பீராக செபிக்கிறேன். சுத்த ஆவியானவரை நீர் ஆண்டவரே அந்த ராட்சக்களுடைய ஆண்டவரே அப்பா அப்ப இடங்களில் வெளிப்படுவீராக ஆண்டவரே. வெளிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் வெளிப்படுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பாவுடைய கரம் தேசங்களுக்கு நேராக நீட்டப்பட வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. யுத்த தேசங்களை ஆண்டவருடைய கரம் கிடைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரம் ஆண்டவரை நடத்துவதாக பரிசுத்த ஆவியானவர் நீ நடத்துவீராக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான தேசங்களை ஏற்படுத்தப்பட பேராக அன்றைய ஜனங்களுக்கு, அன்றைய குழந்தைகளுக்கு
இருக்கிற ஆண்டவரே மக்களுக்கு எந்த சேதங்களும் வராதபடி என் ஆண்டவர் ரத்தத்தால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக நான் ஜெபிக்கிறேன். அதோடு கர்த்தாவே சுவாமி இப்ப நடத்துகிற சிஸ்டருக்காக நன்றி. ஆண்டவரே சங்கம வானொலியை நடத்துவதற்காக சிஸ்டருக்காக குடும்பத்தினருக்காக நன்றி. ஆண்டவர் ஜெபித்த பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. ஜெபிக்க போகிற பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாள் முழுவதும் என் ஆண்டவருடைய கடவுடைய பிள்ளைகளோடு விசேஷித்த கொடுப்பீராக. உடைய ஊழியத்தை செய்வதற்கு பலனை கொடுப்பீராக, சக்தியை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. கரமுடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகம் பலன் தீர்க்காயசை அந்த சந்தோஷம் சமாதானத்தை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேணும்படியாக இயேசுவின் வல்லமில்ல நாமத்தை செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினோ ஆண்டவரே, தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி சென்றீரப்பா. எங்கள் சுபங்களை கேட்டீர் ஆண்டவரே. உன்னுடைய நாளும் ஆண்டவரே உம்முடைய ஜெபத்துக்காக வந்து நின்று செபித்த உம்முடைய பிள்ளைகளின் ஆண்டவரே வீடுகளை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்தியுங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆண்டவரே வலுவாத உம்முடைய கிருபை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பங்கள் மேலும், சபைகள் மேலும், ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக கர்த்தாவே. ஆண்டவரே நீர் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவரங்களை நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அங்கீகரித்தீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் காண்போம். அதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேஸ்டியன்னா மனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பம் ஆண்டவரே வீடுகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை எல்லைகளை பெரிதாக்கி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே சோத்திரம், துதிக்கு பாத்திரரே சோத்திரம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே உங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு நீங்கள் ஆமண்டும் ஆமேன்னு கொடுத்த பதிலுக்காய் சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜபித்த ஒரு தேவ பிள்ளைகளை நினைவு கொண்டு ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த சங்கமம் வானொலி ஊழியத்தையும் ஆசீர்வதித்து ஏசப்பா இந்த வானொலிக்கு வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லோரையும் அபிஷேகித்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். தாப்பனே இந்த நாளும் தேவ ஊழியர் சகோதரி டாலி சிஸ்டருக்காக, கணவருக்காக, மகனுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உள்ள இருக்கிற அந்த கல்கரை பகுதிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே சுவாமி மக்கள் ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல ஊழியர் பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்க பெங்களூர் மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்துல உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல தகப்பனே இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி புவனேஸ்வரிக்காய், புவனேஸ்வரியுடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல புவனேஸ்வரியுடைய மகனுக்காய் வருகிறோம். ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல வளமான எதிர்காலத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளையும் ஒரு ஊழியக்காரனாய் அவன் எழும்பி பிரகாசிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி சகோதரி பாபிக்காய் வருகிறோம். பாபியையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி தயாவுக்காய், தயாவுடைய மகளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளை படிக்கிற பாடசாலையை அந்த இடத்துல உள்ள டீச்சர்ஸ்மார், பிரின்சிபல்மார், மாணவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பாடசாலையில் ஒரு எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். தாப்பனே இந்த வேலையிலும் சகோதரி சுகுமாரிக்காய் வருகிறோம் அப்பா. ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரை குடும்பத்தாருக்காக நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுபாவுக்காய் வருகிறோம். அவருக்கு எல்லா சரிகிற பலவீனங்கள் இருந்தும் விடுதலைக்காய் சகோதரி சுபத்ரா என்ற மகளுடைய அந்த தொழில் காரியங்களுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி சுமதிக்காய் வருகிறோம். இருக்கிற தேசத்துக்காய் ஆண்டவரே இந்த எஜமான்களை கண்கள் ஒரு இரக்கத்துக்காய் ஒரு தயவுக்காய் ஜபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி சுமதியை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவை ஜெசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வினோவையும் ஆசீர்வதிக்க வேணுமாய், வாக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேணுமாய்
இந்த ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட ஜெசிமாவை இந்த வேலையிடத்திலே பாதுகாத்து கொள்ள உங்களை நோக்கி ஜபிக்கிறோம். பிரதர் டொனாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ரதிபாலசிங்கம், சகோதரி கலாசீலன் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வானரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் கூடாக தருகின்ற வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றுக்காய் நன்றி தகப்பனே. வேதாகம கேள்வி பதில் நிகழ்த்தி ஆசீர்வதிக்க வேணுமா அதில் இணைகின்ற தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னமாக சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான அந்த ஆலோசனை நேரத்தை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளும் தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சந்ததிக்கு பாதுகாக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்ச நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சகோதரி யூசுபா இளங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். பாத்தாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வருகின்ற ஊழியர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானல் சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். தகப்பனே இந்த நாளே இவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். போக்குகள் வரத்துகள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்க வேணுமாய் இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் சரியா வேலை செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற உறவுகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த சகோதரன் மாக்கை குடும்பத்தாரை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் கீர்த்தனா என்ற சகோதரிக்காய் அவர் செய்கின்ற அந்த மீடியா காரியங்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஜோபலுக்காய் வருகிறோம். அப்பா அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து ஏசப்பா அந்த மகன் உங்களை நோக்கி கூப்பிட வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சித்தத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே படிக்கிற பாடசாலை ஒப்பு கொடுக்கிறோம். டீச்சர்ஸ் மாதிரி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய கண்களிலே இந்த பிள்ளை குறை இறக்கத்துக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியின் ஆண்டவரே சுவாமி வைத்தியர்களால கைவிடப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்களுக்கு தேவ சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சத்திய வேத திருச்சபை பாஸ்டர் நவமி லோகனை ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் இல்சா லோகனை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஜபிக்கின்ற தேவ பிள்ளைகளை இந்த ஜூம் பிரேயர் மீட்டிங் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜாவுடன் திரும்பமாக மாலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே மீதியான ஊழியர்கள் சகோதரி சுகுமாரி அவர்கள் மாலை வேளையிலே செய்து கொடுக்கிறார்னு விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மீதியானவர்களை நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம். ஜபித்து ஆசீர்வதித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்